கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நான் என்பதை அறியுங்கள். யாத்ராகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜனங்கள் வேதனைப்படுவதை பொறுத்து கொள்ள முடியாத தேவன், நெருக்கப்படுகிறதை பொறுத்து கொள்ள முடியாத தேவன் மோசேயை ஆயத்தப்படுத்துகிறார். நீ போ, என்னுடைய ஜனங்களை மீட்டுக்கொள் என்று மோசேயை ஆயத்தப்படுத்துகிறார். மோசேக்கு நம்முடைய ஜனங்களை திருப்பி கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பெரிய வைராக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அருமையானவர்களே, நம்மை சுற்றி இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தரை கர்த்தர் என்று நாம் சொல்ல கடமைப்பட்டவர்கள். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஜனங்கள் எகிப்து தேசத்தில் நெருக்கப்பட்டது போல நாமும் நெருக்கப்படுகிறோமா? நாம் வசிக்கின்ற இடங்களில் நாம் ஒடுக்கப்படுகிறோமா? நம்மை விடுவிக்கும் வண்ணமாக கர்த்தர் மோசேயை அனுப்பினது போல இன்று உங்கள் மத்தியில் அவர் தூதர்களை அனுப்பி அவர் விடுவிப்பார். இந்த நாள் நன்மையான நாட்களாக மாற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.